வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். யேமன் விண்நிலையத்தை தாக்கிய இஸ்ரேலின் விமான நிலையம் உட்பட பல இடங்களை குறிவைத்த ஹவுதிகள். புதிய போருக்கு தயாராகுமாறு ஈரான் ஆயுதப்படைகளுக்கு சுப்ரீம் தலைவர் உத்தரவு. இஸ்ரேலுக்கு எதிரான போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் முடிவுக்கு வரலாம் என சுப்ரீம் தலைவரின் ஆலோசகர் கருத்து. காசா மீதான முழு ஆக்கிரமிப்பு போரை தொடங்கிய இஸ்ரேல். பல்வேறு இடங்களில் கடும் பதிலடி கொடுத்து வரும் பாலஸ்தீன் போராளிகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பாலஸ்தீனம் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி உயர்மட்ட ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதாக பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி தெரிவித்தார். யெமனின் ஆயுதப்படைகள் காசாவிற்கு ஆதரவாக தங்களது நடவடிக்கைகளை தொடர்கின்றன. இஸ்ரேலிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை தக்க வைத்துக் கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஆழமான உயர் மதிப்புள்ள இலக்குகளை தாக்குகின்றன. யெமனில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டதை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவ அறிக்கையின்படி காசாவில் ஆக்கிரமிப்பு போர் நிறுத்தத்தை கைவிட்டதிலிருந்து 5 மாதங்களில் இஸ்ரேலை நோக்கி 70 ராக்கெட்டுகளை ஹவுதிகள் ஏவியுள்ளனர். இது சராசரியாக ஒவ்வொரு 48 மணி நேரத்திற்கும் ஒரு ராக்கெட் என்பதாகும். முன்னதாக இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா, அல் தஹா பாலைவனம், அல் ரஷாஸ் மற்றும் ஃபீர் அல் சபை ஆகிய முக்கிய இலக்குகளை நோக்கி 6 ட்ரோன்களை ஏவியதாக YAF அறிவித்திருந்தது. புதிய போருக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக ஈரான் சுப்ரீம் தலைவரின் மூத்த ஆலோசகர் யஹ்யா ரஹீம் சஃபாவி தெரிவித்துள்ளார். ஈரானின் மூத்த ராணுவ தளபதியான இவர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரான் செய்து கொண்டுள்ள போர் நிறுத்தம் என்பது தற்காலிகமானது தான், எப்போது வேண்டாலும் அது முடிவுக்கு வரலாம். தற்போதைய சூழல்களை பார்க்கும் போது விரைவில் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து புதிய போர் தொடங்கும் என்று தெரிகிறது. இதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு ஈரானின் அனைத்து பிரிவு ராணுவத்தினருக்கும் உத்தரவு இடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏவுகணை, ட்ரோன், தரைப்படை, விமானப்படை, கடற்படை, சைபர் பிரிவுகள் என அனைத்தும் முழு தயாரிப்பில் உள்ளன. மிக மோசமான தாக்குதல்களையும் எதிர்கொண்டு திருப்பி அடிக்கக்கூடிய வகையில் ஈரான் ராணுவத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. நிரந்தர அமைதியை கொண்டு வர போர் மட்டுமே தீர்வாக உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு போர் மொழி மட்டுமே புரியும். அவர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை களைய வேண்டும் என அந்நாட்டு அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தி வருவது, சிரியாவில் ஆட்சி மாற்றம், யெமன் மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் ஆகியவை ஈரானை மறைமுகமாக பாதித்து வருகின்றன. இந்நிலையில் ஈரான் ஒரு நீண்ட போரை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா மீதான ஆக்கிரமிப்பு போரை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் போராளி குழுக்களும் கடும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். கான்ஜோரிஸ், ரஃபா, காசா சிட்டி பகுதிகளில் இஸ்ரேல் நிலைகளை குறிவைத்து அல் கசாம் படை தலைமையில் போராளி குழுக்கள் இணைந்து ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளன. இஸ்ரேல் படைகள் தங்கியிருந்த ஒரு வீட்டை போராளி குழுக்கள் பலமான ஆயுதங்கள் மூலம் தகர்த்து கடும் உயிர் சேதங்கள் மற்றும் காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளனர். இதே நேரம் கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் இஸ்ரேலின் சுமார் 4 மெட்காவாட் டாங்கிகள், D9 புல்டோசர் உள்ளிட்ட வாகனங்களை அளித்துள்ளனர். ஸ்னைப்பர் ஆபரேஷன் மூலம் ஆக்கிரமிப்பு வீரர்கள் குறிவைத்து சுடப்பட்டுள்ளனர். கடும் வான்வெளி தாக்குதல்கள் மூலமாகவே அப்பாவிகளை கொண்டு குவித்து வருகிறது இஸ்ரேல். தரைவெளியாக போராளி குழுக்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் ஆக்கிரமிப்பு படைகள் திணறி வருவதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.